வெல்கம் பேக் அவர் சேனல். திஸ் இஸ் அவர் லிட்ரேச்சர் சோல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி. ஸோ இந்த டேர்மில் வர ஃபேமிலி அப்படிங்கிறது லாங்குவேஜ்குள்ளே இருக்கிற ஒரு ஃபேமிலியை தான் ரெஃபர் பண்ணுது. சில லாங்குவேஜஸ்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஒரு சில சவுண்ட்ஸ், யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு, இது மீனிங் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஃபேமிலிஸ், அதாவது அந்த லாங்குவேஜஸ் எல்லாமுமே ஒரு ஃபேமிலியாக கன்வீனியன்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம சவுத் இண்டியன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கன்னடம், தெலுங்கு, தமிழ், மலையாளம். ஸோ இந்த லாங்குவேஜஸ்லாம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு சிமிலாரிட்டிஸான கேரக்டரிஸ்டிக்ஸும் சில வேர்ட்ஸும் சில மீனிங்ஸும் வந்து சேமாக இருக்கும். தெலுங்கும் பார்த்தோம்னா கன்னடம், பார்த்தோம்னா மலையாளம், அதுக்கப்புறம் தமிழ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளால பேசுனாங்க அப்படின்னா தமிழ் தெரிஞ்சவங்க கூட தெலுங்கு வரைக்கும் கேள்வியே படலை அப்படின்னாலும் இப்போது தெலுங்கு பேசுகிறத சில வேர்ட்ஸை வந்துட்டு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா. காரணம் அந்த 4 லாங்குவேஜில் இருக்கிற சில வேர்ட்ஸ் எல்லாம் ஒட்டுக்கா இருக்கும். ஸோ அதே மாதிரி இருக்கிற இந்த 4 லாங்குவேஜஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா திராவிட லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் மொத்தம் ஒரு 8 வகையான ஃபேமிலிஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சீனோ தீபத்தன், செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இண்டோ யூரோப்பியன், தேர்ட் திராவிடன், ஃபோர்த் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்ரோ ஏஷியனிட்டிக், ஃபிஃப்த்து பார்த்தோம் அப்படின்னா நீகர் காங்கோ, அடுத்தது மலாயா பாலினீசியா, அடுத்தது நிஷாதா லாங்குவேஜஸ், ஃபைனலி கோஷியன் டயலக்ட்ஸ். ஸோ மொத்தம் டோட்டலாக 8 வெரைட்டிஸான ஃபேமிலிஸ் வந்து இந்த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறதா லிங்குவிஸ்டிக்ஸ், அதாவது மொழியியல் வல்லுநர்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறது 2வது வகையாக இருக்கிற இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி. ஸோ இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த வேர்ல்டு லார்ஜஸ்ட், அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் லாங்குவேஜஸ் ஃபேமிலி அப்படின்னும் சொல்கிறாங்க. உலகத்திலே ஒரு லார்ஜஸ்டான ஃபேமிலி மட்டும் இல்லாமல் இதில் நிறைய விதமான ஃபேமிலிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லாங்குவேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா யூரோப்லேயும் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியாவில் பாதி பேர், அதாவது யூரோப் காண்டினென்ட்டில், அப்புறம் ஆசியா, அதாவது பாதி ஏஷியன்ஸ் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காஸ்லேயும் இந்த லாங்குவேஜஸ் பேசப்படுது. ஸோ இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி பார்த்தோம்னா அரவுண்ட் 4000லேருந்து 2500 பிசியிலிருந்து இந்த லாங்குவேஜஸ் பேசப்படுதா சொல்லப்படுது. ஸோ இந்த லாங்குவேஜஸ்லாம் எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், எவாலுவேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரேஷன். மேபி ஒரு இடத்துல இருக்கிற பீப்புள்ஸ் வந்துட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பீப்புள் இப்போது ஆந்திராவுக்கு வந்துட்டு மைக்ரேஷன் ஆகுறாங்க, இடம்பெயர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ தெலுங்கு அந்த ஆந்திராவில் வேறு ஏதோ லாங்குவேஜஸ் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க போனதுக்கப்புறம் இந்த 2 லாங்குவேஜும் மர்ஜ் ஆகி அது ஒரு லாங்குவேஜாக வந்துட்டு எவாலுவேஷன் ஆகிருக்கும். இப்படியும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா காலனியல் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இப்போது இங்கிலீஷ், ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்ச், ஸோ இதெல்லாம் வந்துட்டு காலனி, அதாவது பிரிட்டிஷ்காரங்க அதாவது இந்தியாவில் ரூல் பண்ணதுனால இப்போ இங்கிலீஷ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடத்துல வந்துட்டு பேசப்படுது இல்லையா. அப்போது தமிழ்நாட்டில் முதற்கொண்டு பேசுகிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, அந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்து நம்மளை ரூல் பண்ணப்போ அவங்களுடைய லாங்குவேஜை இங்கே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று மைக்ரேஷன் மூலமாகவும் காலனியல் மூலமாகவும் லாங்குவேஜஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கலாம், எவாலுவேட் ஆகியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரான்ச்சஸ் ஆஃப் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்குது. டோட்டலாக ஒரு 11 லாங்குவேஜஸ் இருக்கதா கன்சிடர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அனாட்டோலியன், டொக்கரைன், அதுக்கப்புறம் இண்டிக், அதாவது இந்தியன், இரானியன், கிரீக், இட்டாலிக், செல்டிக், ஜெர்மானிக், அர்மேனியன், பால்டோஸ்லேவிக் அண்டு அல்பேனியன். டோட்டலி ஒரு 11 வகையான லாங்குவேஜஸ் இருக்குது. பட் இப்போ வந்துட்டு இந்த அனாட்டாலியன், அதுக்கப்புறம் டொக்கரைன், இந்த 2 லாங்குவேஜும் அழிஞ்சிட்டு தான் சொல்லப்படுது. ஸோ டோட்டலாக இப்போது
9 லாங்குவேஜஸ் இல்லையா. ஸோ அதுலேயும் இந்த இந்தியன் இரானியன் 2 லாங்குவேஜ் சொன்னேன் இல்லையா. இப்போது ரீசெண்டாக இண்டோ இரானியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலி 8 லாங்குவேஜஸ். ஸோ எக்ஸாமில் கேட்டாங்க இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் எத்தனை அப்படின்னா 8, அதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ இந்த 11ஐயும் 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அனாட்டாலியன். ஸோ இந்த பிரான்ச் பார்த்தோம் அப்படின்னா ஏஷியனில் ஒரு துர்க்கி அப்படின்னு சொல்லுவோம் ஏன் டர்க்கிஷ். ஸோ அதில் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் பீப்புள்ஸ் மட்டும் பேசப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நார்த்தன் சைடில் சிரியா பீப்புளும் இதை பேசியிருக்காங்க. ஏன்னா அனாட்டோலியன் பார்த்தோம் அப்படின்னா ஏஷியனில் ஒரு போர்ஷனாக இருக்க துர்க்கியிலையும் அப்புறம் நார்த்தன் சிரியாவிலையும் இந்த லாங்குவேஜ் பேசப்பட்டிருக்குது. ஸோ இதில் ரொம்ப ஃபேமஸான லாங்குவேஜ் அனாட்டோலியனில் இருக்கிற ஃபேமஸான லாங்குவேஜ் அப்படின்னா ஹிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1906 CE அப்படி அந்த பீரியடில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹிட்டிஸ், அதாவது அந்த ஹிட்டி லாங்குவேஜஸ்லாம் பேசுகிறாங்க இல்லையா. ஸோ அவங்கள வந்துட்டு ஹட்டுசாஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கேபிட்டல் வந்துட்டு ஹிட்டி. அதனால் இந்த லாங்குவேஜஸ் வந்து ஹிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 10,000 இயர்ஸுக்கு முன்னாடியிலிருந்து கியூனிஃபார்ம் டேப்லெட்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ராக்மெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரியான, அதாவது கியூனிஃபார்ம்ங்கிறது ஒரு வகையான ஆப்பு வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கல்வெட்டுலாம் எழுதுவோம்ல அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த ஹிட்டி ஹட்டாசஸ் அப்படிங்கிற இந்த பிளேஸில் வந்து கிடைக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ அனாட்டோலியனில் ஹிட்டிங்கிறது தான் ரொம்பவே ஃபேமஸான ஒரு லாங்குவேஜ். அதை தவிர்த்து அனாட்டோலியனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹிட்டி அப்படிங்கிற லாங்குவேஜ் தான் ரொம்பவே ஃபேமஸான லாங்குவேஜ். அதை தவிர்த்து லொவியன், அடுத்தது பாலைக், லுவ்சியன், அதுக்கப்புறம் லீடியன். ஸோ இது எல்லாமே அதில் அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு சில லாங்குவேஜஸ். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஆனால் ஆல் லாங்குவேஜஸுமே இந்த பிரான்ச்சஸில் இருந்துச்சு. இப்போ இதில் இருக்கிற எந்த ஒரு லாங்குவேஜுமே இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு, அதாவது அழிஞ்சு போச்சு. அதாவது 1800 BCலேயே வந்து இந்த லாங்குவேஜஸ்லாம் அவுட்டர் டேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த லாங்குவேஜ் இப்போ இல்லை. அனாட்டோலியன் அப்படிங்கிறது இப்போ இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில் கிடையாது. அடுத்ததை நம்ம பார்க்க போகிற லாங்குவேஜ் பார்த்தோம்னா டொக்கரைன். ஸோ இந்த டொக்கரைன்கிற லாங்குவேஜ் வந்து பேசப்பட்ட மக்கள் வந்து இருக்காங்களா அப்படிங்கிறது மிஸ்ட்ரி தான். பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கிறதா அதாவது சொல்கிறாங்க. எங்கே அப்படின்னா டக்லமகன் டெசர்ட் அப்படிங்கிற ஒரு பாலைவனத்தில் டக்லமகன் அப்படிங்கிற ஒரு இடத்துல, அதாவது எங்கே இருக்குது அப்படின்னா வெஸ்டர்ன் சைனாவில் இருக்கிறதா இந்த லாங்குவேஜ் இருக்கிறதா சொல்லப்படுது. மோஸ்ட் ஆஃப் த டொக்கரைன் டெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா புத்திஸ்ட் அந்த ஒர்க்கில் வந்து அந்த புத்திஸ்ட் ஒர்க் இருக்கு இல்லையா. ஸோ இந்த டொக்கரைன் டெக்ஸ்ட்டை தான் வந்துட்டு புத்திஸ்ட் ஒர்க்கில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டதாக பேசப்படுறாங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு 6th செஞ்சுரிலேருந்து 8th செஞ்சுரி CE இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டொக்கரைன் லாங்குவேஜ் பார்த்தோம்னா டொக்கரைன் A, டொக்கரைன் B அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டொக்கரைன் A அப்படிங்கிற லாங்குவேஜஸ் தான், அதாவது இப்போ சொன்னோம் இல்லையா, இந்த வெஸ்டர்ன் சைனாவில் கண்டுபிடிச்சதாக சொல்லப்படுது. டொக்கரைன் B அப்படிங்கிறது டாக்குமெண்டட்ஸில் வந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் டொக்கரைன் A வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு, அது அழிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இந்த ரிலீஜியஸ் பொயட்டிக் லாங்குவேஜ், அதாவது இந்த டொக்கரைன் B மூலமாக தான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா புத்திஸ்ட் வந்துட்டு அந்த லாங்குவேஜஸ் நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு. ஸோ அதில் இருக்கிற நிறைய பொயட்டிக் லாங்குவேஜஸில் இன்னமும் இது வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லுது. கம்ப்ளீட்டாக பார்த்தோம்னா இந்த டொக்கரைன் லாங்குவேஜும் இப்போது கிடையாது, அதுவும் அழிஞ்சு போச்சு. ஸோ ஈஸியஸ்ட் வேயில் சொல்லும் அப்படின்னா டொக்கரைன்கிற லாங்குவேஜ் பார்த்தோம்னா வெஸ்டர்ன் சைனாவில் பேசப்படுறதா சொல்லப்படுது. இன்னும் சிலர்கிட்ட பார்த்தோம்னா புத்திஸ்டில் எழுதப்பட்ட டெக்ஸ்டில் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டதாக சொல்லுது. ஸோ A, B அப்படின்னு 2ஆக பிரிச்சுருக்காங்க. ஏங்கிறது பேசக்கூடாது, Bங்கிறது எழுதி டெக்ஸ்டாக இருக்கக்கூடாது. ஸோ ஏங்கிறது வந்துட்டு அழிஞ்சு போச்சு, இப்போ யாருமே பேசலை. B அப்படிங்கிறது மேபி அது பொயட்டிக் லாங்குவேஜாக இருக்கிறதுனால ஸோ அது இருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது. பட் இப்போ இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலிங்கிற பொறுத்த வரைக்கும் டொக்கரைங்கிற லாங்குவேஜ் கிடையாது. ஸோ இந்த அனாட்டாலியன் டொக்கரைங்கிற 2 லாங்குவேஜும் அழிஞ்சு போனதாக வந்து சொல்லப்படுது. ஸோ ரிமைனிங் இருக்கிறது 8.
ஸோ அந்த இப்போது 11 இருந்துச்சு இல்லையா, அதில் 2 அழிஞ்சு போச்சு. அடுத்தது 9 இருக்கும். 9ல் வந்துட்டு 2 மெர்ஜ் பண்ணி 1 மாற்றிட்டாங்க. ஸோ அதான் இந்தியன் இரானியனை இண்டோ இரானியன் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இண்டிக் பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ இது வந்து 2 பிரான்ச்சு, இண்டிக் அண்ட் இரானியன். ஸோ இந்த லாங்குவேஜஸ் பார்த்தோம்னா இப்போது வந்து இந்தியாவில், பாகிஸ்தானில், ஈரான்லலாம் பேசப்படுதா சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் பிளாக் சி, அதாவது கருப்பு கடல் இருந்து வெஸ்டர்ன் சைனா வரைக்கும் வந்து இந்த லாங்குவேஜஸ் பேசப்படுது. சான்ஸ்கிரிட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் லாங்குவேஜில் இருக்கிற ஒரு பிரான்ச். ஸோ நம்ம 2 பிரிச்சே பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் லாங்குவேஜ் பார்க்கலாம். ஸோ இந்தியன் லாங்குவேஜில் பார்த்தோம் அப்படின்னா சான்ஸ்கிரிட், அதுக்கப்புறம் பிராகிருத் அப்படின்னு, அதாவது இப்போ நம்ம சொல்லுவோம்ல தமிழில் பிராகிருதம் அப்படிங்கிற 2 ரெப்ரசன்டேஸ் லிட்ரரி லாங்குவேஜஸ் இருக்குது இதில் இந்தியனில். ஸோ இந்த பிராகிருதம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு டயலாக்ட், ஒரு வட்டார வழக்காக தான் அதை சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மேபி வந்து 200 BCலேருந்து 1500 BCக்குள்ளே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம சான்ஸ்கிரிட் பார்த்தோம் அப்படின்னா இதில் மொத்தம் ஒரு 4 வேதாஸ் இருக்குது. ஸோ இயர்லியஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சான்ஸ்கிரிட்டை வந்து வேதிக் சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு கிராமட்டிக்கலான ஒரு சிஸ்டத்தை இதில் கொடுத்துருக்காங்க. எப்போ? ஸோ 4th century BCக்கு அப்புறம் தான் சான்ஸ்கிரிட் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜுக்கு நிறைய கிராமர்ஸ்லாம் கொடுத்து அது ஒரு ஸ்ட்ராங்கான லாங்குவேஜாக மாற்றிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா சான்ஸ்கிரிட்டில் தான் மகாபாரதம், ராமாயணங்கிற 2 பெரும் காப்பியங்களை எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த அதை தான் வந்துட்டு கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சான்ஸ்கிரிட் பார்த்தோம் அப்படின்னா நார்த் இந்தியன்ஸில் இருக்கல நிறைய லாங்குவேஜுக்கு மதராக இருக்குது. இப்போ எப்படி தமிழ் வந்து கன்னடம், தெலுங்குலாம் தாய்மொழின்னு சொல்கிறாங்களோ, சான்ஸ்கிரிட் பார்த்தோம்னா ஹிந்தி அந்த மாதிரியான லாங்குவேஜுக்கு வந்து ஒரு மதராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சான்ஸ்கிரிட் வந்து சிங்காலி அப்படிங்கிற லாங்குவேஜ்லேயும் இந்த சான்ஸ்கிரிட் மிக்ஸ்டாக இருக்கிறதா சொல்லப்படுது. 6th BCயில் பார்த்தோம் அப்படின்னா பாலி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்திருக்கு. அந்த பிராகிருதம்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த பிராகிருத டயலாக்ட்லேருந்து பாலி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் உருவாயிருக்கு. ஸோ பிராகிருதங்கிறது ஒரு வட்டார வழக்காக தான் இருந்துச்சு. அது எப்போ பாலி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் நிறைய கிராமர்ஸ்லாம் சேர்த்து அது ஒரு லிட்ரேச்சர் லாங்குவேஜாகவே கொண்டு வந்துட்டாங்க. இந்த பாலிங்கிற லாங்குவேஜ் பார்த்தோம் அப்படின்னா நார்த் இந்தியன் சைடில் நிறைய பேசப்படுது. பாகிஸ்தானில் வந்து இந்த லாங்குவேஜ் பேசப்படுது. அதுக்கப்புறம் அராபிக், பெர்ஷியனில் வந்து இந்த லாங்குவேஜ் பேசப்படுது. ஸோ இதை வந்து ஹிந்துஸ்தானி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியனில் பார்த்தோம்னா 2 லாங்குவேஜ் தான், ஒன்று சான்ஸ்கிரிட், இன்னொன்று பிராகிருதம். சான்ஸ்கிரிட் வந்துட்டு இப்போ ஹிந்தி, பெங்காலி அந்த மாதிரியான நிறைய லாங்குவேஜஸ் கூட மிக்ஸ்டாக இருக்குது. அடுத்தது இந்த பிராகிருதங்கிறது வந்து ஃபஸ்ட்டு டயலக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய லிட்ரேச்சர் ஒர்க்ஸ்லாம் அதில் எழுதப்பட்டு அதுக்கப்புறம் வந்து பாடி அப்படின்னு சொன்னாங்க. அது இப்போ பாகிஸ்தானில், நார்த் இந்தியன்ஸில் வந்துட்டு நிறையா பேசப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இரானியன். ஸோ இரானியனில் வந்துட்டு அவஸ்தான் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த குரூப்பில் அவஸ்தான் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஸோ இதை வந்து ஓல்டு அவஸ்தான், சில டைம் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கேத்திக் அவஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா இந்த இரானியன் குரூப் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து சான்ஸ்கிரிட்டோடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சான்ஸ்கிரிட்டோடைய சகோதரியாக வந்து இந்த இரானியன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மோர் ஆர் லெஸ் வந்து இந்த 2 அதாவது சான்ஸ்கிரிட்டும் சரி, இரானியன் இருக்கிற லாங்குவேஜஸும் சரி ஓரளவுக்கு ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஸோ இந்த இரானியன் டெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜோரஸ்ட்ரைன் அப்படிங்கிற ஒரு ரிலீஜியஸ் டெக்ஸ்டில் இந்த லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததாக இருக்கிற சப் பிரான்ச்சஸ்ன்னு பார்க்கும்போது ஓல்டு பெர்ஷியன். ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து கல்வெட்டுக்கள், அதாவது அச்சமெனைடு அப்படிங்கிற ஒரு கிங் டைனஸ்டி, ஸோ அவர் வந்து ரூல் பண்ணியிருக்காரு. அச்சமெனைடு அப்படிங்கிற அந்த டைனஸ்டியில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் இந்த ஓல்டு பெர்ஷியன்கிற லாங்குவேஜ் வந்து 6th century BCயில் வந்து கிடைக்கப்பட்டதாக சொல்லுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜெண்ட். ஸோ ஜெண்ட் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜும் இருக்குது. இந்த ஜெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவுடைய சவுத்தன் சைடில் பேசப்படுறதாகவும் இதை கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இரானியனை இப்போ ஈரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து மொத்தம் 3 லாங்குவேஜஸ் இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஒன்று அவஸ்தான், இன்னொன்று பெர்ஷியன், இன்னொன்று வந்து சென்ட். பேசிக்காக இந்த மாதிரியான லாங்குவேஜை வந்து யாரெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு மெய்ப்பவர்கள் சொல்லுவாங்க, இந்த ஜிப்சிஸ், ஸோ அப்புறம் வந்து மலைவாழ் மக்கள். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க ஆடு மாடுகளை ஓட்டிகிட்டு போகும்போது, சில பேர் வந்து வணிகம் செய்ய போகும்போது, ஸோ இந்த மாதிரி டைமில் தான் வந்து
இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நோமேட்டிக் நார்த் இந்தியன் பாப்புலேஷனில் வந்துட்டு இந்த பர்ஷியன் வந்து மிக்ஸ்டாக இருக்கிறதா அப்போது சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்ஷியன் பார்த்தோம் அப்படின்னா இப்போது சைனாவிலையும் சவுத்தனில் இருக்கிற சவுத் பார்ட் 7 ரஷ்யன்லேயும் வந்து இந்த பர்ஷியன் வந்து பேசப்படுதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லாங்குவேஜஸ் வந்து லாட்டிவன்ஸ் கூடயும் வந்து மிக்ஸ்டாக இருக்கிறதா கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக ஆப்கானிஸ்தானில் புஷ்டு, பெலுச்சி, குர்டிஷ், ஸோ இந்த மாதிரியான டயலக்ட்ஸு கூட இந்த இரானியன் பிரான்ச்சஸை சேர்ந்ததா சொல்கிறாங்க. ஸோ இரானியன் லாங்குவேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு போர்ஷனாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சைனாவிலையும் அதுக்கப்புறம் ரஷ்யாவில் சவுத்தன் சைடில் வந்து பேசப்படுதா சொல்கிறாங்க. இந்த இரானியன் பார்த்தோம், இந்த பர்ஷியன் இரானியன் பார்த்தோம் அப்படின்னா லாட்டிவன்ஸ் கூடயும் டுடே மெனி இண்டிக் லாங்குவேஜஸ் வந்துட்டு இந்தியாவில், பாகிஸ்தானில் ஹிந்து, உருது, பஞ்சாபி, பெங்காலி, ஸோ இது எல்லாமே இந்தியன் லாங்குவேஜஸ் ஆகும். இரானியன் லாங்குவேஜஸ் மாடர்ன், அதாவது பர்ஷியன் சொன்னாலே அது ஃபர்சி அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. அது பாஷ்டு, குர்டிஷ், அதுக்கப்புறம் ஈராக், ஈரான், ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறம் தஜிக்ஸ்தான். ஸோ இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் இரானியன்லேயும் பேசப்படுது. ஸோ இப்போது இந்த இண்டோ இரானியனாக கன்சிடர் பண்ணிட்டாங்க. ஏன்னா இரானியன் லாங்குவேஜஸ் வந்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் கூட ஒத்து போகிறதுனால ரெண்டும் நம்ம ஏன் பிரித்து போடணும், ஒன்றா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டாங்க. அடுத்தது அர்மேனியன் லாங்குவேஜஸ். ஸோ இந்த அர்மேனியன் லாங்குவேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா அனாட்டோலியங்கிற ஒரு லாங்குவேஜ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு கூட வந்து ஒத்து போகிறதா சொல்கிறாங்க. ஸோ ப்ராபபிளி இது வந்து அர்மேனியன்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரிகியன்ஸ், ஸோ இந்த மைக்ரேட்டரி வந்துட்டு அனாட்டோலியன் மேபி ஃபஸ்ட்டு பேசப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த லாங்குவேஜஸ் வந்து அதாவது செகண்ட் மில்லினியம் பிசிக்கு முன்னாடியே பேசப்பட்டு இப்போ அது வந்து அர்மேனியனாக பேசப்பட்டதா சொல்கிறாங்க. இந்த அர்மேனியன் செட்டில், அதாவது அர்மேனியன் பீப்புள் வந்து வேன் அப்படிங்கிற ஏரிக்கு பக்கத்துலையும் டுர்க்கிலையும் உராட்ரு அப்படிங்கிற பிளேஸ்லையும் வந்து காணப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த அர்மேனியன் லாங்குவேஜஸ்லேருந்து வரப்பட்டதா அனாட்டோலியன் லாங்குவேஜ்லேருந்து அர்மேனியன் வரப்பட்டதாக வந்துட்டு சொல்லப்பட்டதா சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் இந்த அர்மேனியனை பார்த்தோம் அப்படின்னா இரானியன் குரூப்பில் ஒன்றா இருக்கும் அப்படின்னு கன்சிடர் பண்ணாங்க. ஆனால் போக போக என்ன ஆகுது அப்படின்னா இல்லை, இந்த லாங்குவேஜஸ் வந்துட்டு சான்ஸ்கிரிட் கூட ஒத்து போகலை, ஸோ இது வந்து அனாட்டோலியன் கூட தான் ஒத்து போகுது, ஆனால் அனாட்டோலியன் இப்போ கிடையாது, அதனால் அர்மேனியன்கிறது ஒரு லாங்குவேஜஸாக தனி ஒரு குரூப்பாக கன்சிடர் பண்ணிட்டாங்க. ஸோ ஓல்டு அர்மேனியனில் தான் வந்துட்டு பைபிள் எழுதப்பட்டதாகவும் ஒரு கதை இருக்குது. அதாவது கிறிஸ்டினுடைய ஸ்கிரிப்சர், ஸோ எழுத்துக்கள் வந்து எழுதப்பட்டதாகவும் இந்த லாங்குவேஜில் எழுதப்பட்டதாகவும், ஸோ இது வந்து ஒரு லிட்ரரி அர்மேனியனாகவும் கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த லாங்குவேஜஸ் வந்து வெளி உலகத்துக்கு 5th செஞ்சுரியில் தான் தெரிய வந்திருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராமட்டிக்கல் ஜெண்டர் வந்து கிடையாது அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ அனாட்டோலியன் பீப்புள்ஸ் தான் இந்த அர்மேனியன் பேசப்பட்டதாகவும், அந்த பீப்புள் வேன் அப்படிங்கிற ஒரு ஏரிக்கு பக்கத்தில் இருந்ததாகவும், துருக்கியில் இருக்கிற பீப்புள்ஸும் அதுக்கப்புறம் உராட்ரு அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸும் வந்து இதை பேசப்பட்டதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சவுத் சைடில் இருக்க காக்கசஸ் மவுண்டெயினில் இருக்கிறவங்களும் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிற பிளாக் சி பீப்புளும் வந்து இது வந்து பேசப்படுதா சொல்லப்படுது.